ஐயா உண்டியா அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த ஆல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஐயாவின் செய்திகளை கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. ஐயா சொல்லுவார், மக்களே 13 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அவர்களெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். தர்மயுகத்தில் நீங்கள் அவங்கள பார்க்கலாம். ஆனால் இப்போ கண்ணு தெரியாமல் கால்கையெல்லாம் ஒட்டி முடமான நிலைகளை எல்லாம் மாற்றி தருகிறேன் என்று அந்த மக்களுக்கு மண்ணும் தண்ணீரும் கொடுத்து அவர்கள் தேகத்தை தொட்டு துடைத்து அந்த ஊனங்களை எல்லாம் மாற்றி அந்த மக்களை சுகப்படுத்தினார். அப்போ சொல்லுவார், நீங்கள் இனி உங்கள் ஊர்களிலே வீடுகளிலே போய் நீங்கள் வாழலாம், உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேருங்களுக்கு கிடைக்கும். அன்னம் மழக்கும் ஆதி திருநெடுமால் முன்னவன் தன் பேரால் முத்திரிகளிட்டதினால் சென்ற இடமெல்லாம் சிறப்பதிகம் உங்களுக்கு. என்றைக்கும் நல்ல இயல்வே அருள்வோ. இதை நீங்க கருத்துல கொண்டு அந்த இடங்களில் நீங்க வாழ்ந்திருங்கள் மக்களே, உங்களுக்கு எந்த குறையும் வராது. அப்படி என்று ஐயா விடை கொடுத்தார். மக்களும் ஐயாவை வணங்கி திருநாமம் திருப்பதம் வாங்கி கூரைக்கு புறப்பட்டார்கள். அங்க போகிற போது பண்டு போட்டுட்டு வந்தாங்களே, சொத்து சுகமோ வீடோ ஆடு மாடோ, அதையெல்லாம் அங்க உள்ள மக்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. அதில் இதை குறையரா இருந்தாலும் அதை செப்பனிட்டு வீடு நிலம் ஆடு மாடுகள் இதையெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. வீடு இல்லாத ஆளுக்கு கூட அந்த காலத்தில் அந்த ஊர்ல இருந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ பாஞ்சாலங்குறிச்சி அது பக்கத்தில் கச்சேரி தலாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. ஹரிகோபாலன் சீசர் அவர்கள் அங்கே போயிருந்து தான் 2வது ஒரு ஏடு எழுதினார் என்பது ஒரு வரலாறு. இந்த ஏட்டையே திரும்ப அவர் அங்கே இருந்து பகர்த்தி எழுதுகிறார். எல்லாமே இது முதல் ஏடு, அது 2வது ஏடுன்னு இல்லை. இந்த ஏடைத்தான் அங்கே வச்சு அவர் திருப்பி இன்னொரு ஏடாக எழுதுகிறார். அந்த ஊரில் இந்த துவையல் பண்டாரங்களுக்கு அந்த ஊர் வாசிகள் வீடு போட்டு கொடுத்துருக்காங்க. 2 மாடி கட்டடம். இன்றைக்கும் அவங்கள கார வீட்டுக்காரங்க தான் அழைப்பாங்க. அப்படியாக அந்த துவையல் பண்டாரங்களுக்கு நாடெல்லாம் மற்ற சிறப்பு ஏற்பட்டது ஐயா பேராலே. அதில் ஒரு சில பண்டாரங்கள், ஐயா எங்களுக்கு வீடோ சொத்தோ சுகமோ மனைவியோ குடும்பமோ கிடையாது, நாங்கள் இனி ஐயா இடத்திலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர்களுக்கு அன்னம் கொடுப்பதாகவும் இந்த அன்ன தர்மம் நாடெல்லாம் பரவலாக விரிவடைய வேண்டும் என்ற நோக்கத்திலும் துவையல் பண்டாரங்களுக்கு அன்னம் கொடுக்கிற ஒரு தர்மம் என்று ஐயா ஏற்பாடு செய்தார். ஆங்காங்கே வாழுகிற மக்கள் மனதில் ஐயா போய் உத்தரவு சொல்லுவது, எப்பா இப்படி அன்பர்களுக்கெல்லாம் உன் கூரையில அன்னம் கொடுக்கணும். அவங்களும் இந்த சொப்பனம் கண்ட உடனே ஐயாட்ட வந்து அதுக்குரிய வழிமுறைகளை எல்லாம் கேட்டு தெரிந்து போய் அவரவர் கூரையிலே இந்த துவையல் பண்டாரங்களை அழைத்து அன்னம் கொடுத்தார்கள். வத்தல் வகை சீனி பப்படம் பாயாசத்தோடு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அங்கேயும் ஐயாவுக்கு திரு பணிவிடை செய்து உகப்பாட்டு ஓதி உச்சிப்படி படித்து ஆள்களை எல்லாம் வரிசையாக உட்காத்தி ஐயா அன்னம் குடிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஓதி உணவருந்துகின்ற ஒரு பெரும் பழக்கத்தை ஏற்படுத்தினார். அதில் அற்புதம் கூட உண்டு. அதாவது ராஜாக்கமங்கலம் பக்கத்தில் அன்னம் குடிக்க போன இடத்துல பல பேரும் கேலி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்னம் குடிக்க போகாம அன்னம் குடிச்சாச்சு அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஆளுங்க ஐயாவை தேடி வருது. ஐயா நேற்றைக்கு எல்லாருக்கும் அன்னம் கொடுக்கணும்னு ஏற்பாடு, யாரும் அன்னம் குடிக்க வரல. ஐயா வருத்தத்தோடு இவர்களை எல்லாம் பார்த்தார்.
அதாவது பேச்சு பேசும் கிளிக்கு பின்பூனை நாட்டமுற்றால் கீச்சு கீச்சென்று கிளி கீழ் பதுங்க வேண்டியதுதானே என்று ஐயா அகிலத்தில் சொல்லுவார். அது மாதிரி நேற்று வந்து போய் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சாட்சிகாரன் வந்து நேரடியாக சொன்ன உடனே இவங்களுக்கு மறுத்து பேச முடியல. பேசாமல் போய் அன்னம் குடிச்சிட்டு வந்தாங்களாம். அடுத்த நாள் போய் அன்னம் குடிக்கிற போது உலையிலிருந்து கீழே இறக்கி வச்சா எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த பதார்த்தங்கள் இருந்ததாம். ஒன்று கெட்டு போகல. காரிப்பாறை என்று சொல்லக்கூடிய இடத்துல இதை மாதிரி ஒரு அன்னம் தர்மம் நடத்த வேணும் என்று அந்த அம்மா நெல் அவிச்சு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை, வட்ட பாறை இன்னும் இருக்காது. ஏன்னா நாட்டில் பக்கத்தில் உள்ள பாறைகளெல்லாம் இருந்த இடம் தெரியல. இப்போ அவ்வளோ உடச்சி கொண்டு போய் கடலுக்கெல்லாம் போடுறாங்க. ஆனால் அந்த பாறை அழியாமல் இருக்குது. அதில் நெல்லை காய போட்டுட்டு வீட்டுக்கு ஒரு முறை தண்ணி குடிச்சிட்டு வருவன் இங்கே வந்தான். இங்கே வந்த உடனே மழை பிடிச்சி. வீட்டில் இருந்து அவளால் அங்கே போக முடியாது, அந்த அளவுக்கு மழை. ஐயோ கடவுளே, ஐயா வேறால தர்மத்துக்கு நில நெல்லை வச்சு போட்டேன், இப்படி ஆயிட்டேன் என்று எம்பெருமானை நினைந்து மனம் நொந்து இருந்தா. மழை வெறித்த பிறகு அங்கே போய் பார்க்கிற போது அந்த இடத்துல நெல் எந்த அளவுக்கு போட்டிருந்ததோ அதை சுற்றி ஒரு களை அளவு மழை துளியே விழல. அப்படி அந்த நெல் உணர்ந்து போய் கிடந்ததாம். இப்படி அந்த துவையல் பண்டாரங்களுக்கு அன்னம் கொடுக்கின்ற அந்த இடங்களிலெல்லாம் ஆங்காங்கு பல அற்புதங்களை ஐயா நடத்தியிருந்தார்கள். இப்படியாக பாங்கான துவையல் பண்டாரங்கள் எல்லாம் பூங்காரமாக பிச்சை அமுது கொண்டிருந்தார்கள். அடுத்தபடியாக இனி ஐயா தாம் இருந்த ஒரு வருட குறைதவத்தையும் செவ்வனே நிறைவு செய்கிறார்கள். அப்படி நிறைவு செய்த அந்த மகனுக்கு இனி நாட்டிலே நடத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் விஞ்சையாக அருளி செய்ய வேண்டுமே. அதன் காரணமாக மகனை நாம் முட்டப்பதிக்கு வரவழைக்க வேண்டும். முட்டப்பதி பால்கடலுக்குள்ளாக வைத்து இந்த விஞ்சையை கொடுக்க வேண்டும் என்று நாராயணமூர்த்தி, ஈஸ்வரர் முதலான தேவசங்கத்தோடு அந்த முட்டப்பதி பால்கடற்கரையிலே தீர்த்த கரையிலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறார்கள். அங்கு பள்ளி கொண்டிருந்து 2 முனிவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். முனிவர்களே, என்னுடைய மகன் தவம் நிறைவு செய்து விட்டார், 6 வருட அருந்தவத்தையும் பூர்த்தி செய்து விட்டார். இதற்கு மேல் அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை அவனுக்கு உபதேசமாக சொல்ல வேண்டும். எனவே நீங்கள் 2 பேரும் போய் அந்த மகனை நான் சொன்னதாகவும் நாங்களெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற விவரத்தையும் சொல்லி அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். இந்த படியே இவர் வாழும் நடையிலே சொந்த திருமால்க்கு சுவாமி உரைத்தபடி ஆண்டாறு சென்று அதிக தவம் மதுதான் உண்டாய் முடித்து குருநாத கண்மணியும் இனி நாம் செய்யும் இயல்பு என்ன என்று சொல்லி மனிதன் அவதாரன் மனதில் நினைத்திருக்க நன்றான முட்டப்பதிதலத்தில் நரணரும் மன்றாடும் நல்ல வாய்த்த பரமேசுரரும் வேத பிரமன் விளங்கும் மறையோனும் நாதரிசி மாறும் நல்ல சங்கத்தோர்களும் சக்தி உமையும் சரசுபதி மாதும் வித்தை முகத்து வேள முகத்தோனும் எல்லோர்களும் வந்து இருந்தார் கடல் அருகே. அல்லோர்களும் வந்து அங்கே இருந்து கொண்டு ஏற்ற முனியில் 2 பேரை வருத்தி சித்தமுடனே திடீரெனவே நீங்கள் சென்று நம்முடைய பாலன் நல்ல வைகுண்டரையும் எம்முடைய அருகில் இப்போ கொடு வரவே சொல்லி சுவாமி தானன்றி சொல்லி நல்லியல்வாய் சொல்லி நாரணனை எங்களையும் வாருங்கோ முனியே வாய்த்த தவத்தோரே சேருங்கள் அங்கே திடீரெனவே இப்போது என்று
விடைகள் இருவருக்கும் கொடுக்க அன்றி முனிகள் அவ்வாய்வு போல் விரைவாய் கடிதாய் நடந்து கரியமால் தவசு முடிவாக செய்த முகுந்தன் பதியில் வந்தார். வந்தனர் வைந்தர்வாதம் மலரினை முனிமார் கண்டு செந்தமிழ் ஆயன் பெற்ற சேயிது கண்ணோவின்னோ கந்தர கலியை வென்று கனதரும புவியையாள முந்தனர் தவங்கள் செய்து முடித்தவா போற்றி போற்றி. முட்டப்பதி பால்கடல் கரையிலே வந்து அமர்ந்து கொண்ட நாராயணமூர்த்தி மற்றும் தேவசங்கத்தோடு இருந்து கொண்டு 2 முனிவர்களை அனுப்பி வைக்கின்றார். என்னுடைய மகன் தவம் நிறைவேற்றி இருக்கிறான், நான் சொன்னதாக இங்கே அழைத்து வா அப்படி என்று. அந்த 2 முனிவர்களும் தட்சணம் வந்து தவம் நிறைவு செய்த தவப்பொருளாகிய ஐயாவை கண்டு வணங்குகிறார்கள். வணங்கி நின்று அவர்கள் சொல்லுவார்கள், புல்லாகலியில் வந்திருந்து பெண்ணோடவனி பொன்னாசை மண்ணோடுண்ணும் மதத்தாசை மாய்கை விழியார் மருட்டாசை பண்ணோர் தவத்துள் அணுகாமல் பவமே அறுத்து போர்வை விழி கண்ணோ ஞான கருவிருத்தி கண்டாய் பொருளை கண்டாயே. ஐயா உமது தவமதுவா அரம்பை மாதர் அன்று பெற்ற மெய்யாம் சான்றோர் கதிகள் பெற்றார் மேவலோரும் மிக புகழ்ந்தார். பொய்யாங்கலியன் உயிரிழந்து போனான் அறையில் மீளாமல் ஐயா முட்ட பதிதனிலே அழைத்தார் உந்தன் அப்பன் என்றார். ஐயாவை வணங்கி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஐயாவே, இந்த பொல்லாத கலியுகத்திலே வந்திருந்து இந்த உலகத்திலே மிக மோசமான ஆசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகளையும் வெறுத்து பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணோடு உண்ணும் மதத்தாசை, இப்படிப்பட்ட மாய்கை விழியார் மருட்டாசை முதலான ஆசாவாசங்களை அறுத்து தீய கலி, தீநரக கலியானது தங்களை பற்றாமல், அது அணுகாமல் விழிஞான கருவிருத்தி கண்டாய் பொருளை கண்டு தவத்தை நிறைவு செய்து விட்டாய். உம்முடைய தவமதுவான் அன்று அரம்பை மாதர் பெற்ற சான்றோர்கள் கதிகள் பெற்றார்கள். இதை தேவர்களும் உணர்ந்து ஆனந்தப்பட்டார்கள். பொய்யாங் கலி என்னும் உயிரிழந்து இனி மீள முடியாத ஆழ நரகத்திலே சென்று விட்டார். எனவே உம்முடைய தவத்தை புகழ்ந்து மெச்சி அப்ப நாராயணர் தங்களை முட்டப்பதிக்கு அழைத்து வர வேண்டும் என்று எங்களை அனுப்பி வைத்தார். ஐயா, நீ புறப்படலாம் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள்.
அப்பா அழைத்தார் என்ற சொல்லை கேட்டு வைகுண்டராஜர் ஆனந்தப்படுகிறார். இருந்தாலும் அவருக்கு மனதிலே ஒரு வருத்தம், கொஞ்சம் சங்கடமும் அடைகிறார். அது இங்கே என்ன சொல்லுகிறார்? அழைத்தார் எனவே சொன்னவுடன் ஆதிமுனியை மிகம் நோக்கி பிழைத்தார் போலே மனம் மகிழ்ந்து பின்னும் முனியோடுரை பகர்வார் இழைத்த கலியின் உள்ளிருத்தி என்னை கலியன் செய்தவளு சளத்தம் அறிந்து வந்தாரோ சமயம் இதுவோ தானுரைப்பீ ஏன்னா அவருக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வந்ததா, நேரம் கிடைத்ததா? இப்படி நாட்டிலே ஒரு மகனை அனுப்பி வைத்தோமே, அவன் எப்படி இருக்கிறான் என்ற நிலையை அவர் இது நாள் வரையிலும் எண்ணி பாராதவர் போல இருந்துவிட்டு இப்பொழுதுதான் தருணம் கிடைத்ததோ அவருக்கு. அப்படி என்று வைகுண்டராஜர் மனம் நொந்து, எப்படியும் போன உடனே மகனே நீ எப்படி இருக்க, நீ என்னென்னலாம் செய்த, தவம் எப்படி என்பதெல்லாம் கேட்கப் போகிறார். ஆனால் நாம் அதை வாயினால் அவருக்கு பதிலாக சொல்லக்கூடாது. நம்மை பார்த்த உடனே அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கலிநீசர்களால் அவர் வட்ட நொம்பலம், வேதனை, அடையாளங்கள் இதையெல்லாம் தன் தேகத்திலே தோண வைக்கின்றார். எப்படி புறப்பட்டார் என்ற வாசகத்தை எல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகிறார். நல்ல முனியே நம்மை காலியதனுள் செம்மை கட்ட நீத தீபாவி கையதிலே கண்ணிட்டு வைத்து கடக்க கண்டிருந்த புண்ணியவான் என்று விளைத்து கூறித்தாரோ நான் பட்ட பாடி நடுபதி நலறியும் ஏன் பட்டா என்று இன்று கேட்க வந்தாரோ ஏதோ தெரியல்லையே என்னுடைய நாயகமே பாதகந்தான் செய்த பாராத்தியங்களெல்லாம் பார்க்கும்படியாய் பாரிக்கிறனவே ஆர்க்கம் உடனே அந்நீதன் செய்தபடி கட்டுங்கையில் வீழ்ந்த இடத்தில் முட்டுக்கு மேலே ஊற்றம் மிக நினைத்தான் வெடிபுடங்கு தன்னால் விழாவில் ஈடித்தடத்தில் துடிப்புடனே ஊற்றம் தோன்றும் பாடிய வைத்தான் மேலில் விரம்பால் மிக்க ஆடித்தடத்தில் சீலம் உடனே சீனம் தோண வைத்தனரே கண்ணமதில் கம்பால் கனக்க ஆடித்தடத்தில் உன்னிதமாக உடன் தோண வைத்தனரே உண்ட முடியை குலுக்கு ஆசை தடத்தில் வேண்டும் முடியை மிக களிய வைத்தனரே இப்படிய நிசன் செய்த ஈடறது போல் அப்படியே தோண வைத்து ஆங்காரம் கொண்டனரே பால்மாட்டு நீசன் பற்றி கொண்டே அடைத்து மால்வால் ஏக்கும் மாதிரியை வார்ப்போமென அந்த நீசனுந்தானியாய மகவேதான் எந்த நாள் வரைக்கும்
29 கொண்டு அடைக்க கோவேங்கிரிநாதன் அன்று முதல் 21 நாளது வரைக்கும் கொலோ எடுத்து குரு சமைந்த நாரணரும் பாலி முதல் வேறு பண்டம் மிக இயறாமல் இருக்கும் தருவா இது நல்லதாகும் என்று அருக்காக நீசன் அவன் செய்த வேதனை போல் எல்லா முறை போல் எடுத்தார் சோரிபமது நல்ல முனிமார் நாரணா என்று நிற்க கைக்குள்ளே நின்ற கரிய சீசன்மாரில் மெய்க்குள்ளறிய விளம்பினாரம் பெருமாள் இன்றைய திவசாய் செய்த முட்ட பதியில் நன்றி போக நல்மணிகள் ஆகுதன சொல்ல அறிந்து சீசன்மார் தான் மகிழ்ந்து நல்லதன சொல்லி நாடி அவர் இருக்க அன்று ராதனில் அறியாமல் நன்றினிய சீசன்மார் 4 பேர் தான் அறிய வந்த முனியும் வளர்ந்த முனியும் சொந்தமுடன் நாதன் தொட்டில் மீக ஏறி சீசன்மார்காவி சினமாய் மீக நடக்க வாசமுள்ள மாமுனிவர் வலமிடமும் சுண்டு வர துடியாக தொட்டிலில் சுவாமி மீக இருந்து வடிவான முட்ட பதிதலத்தில் வந்தனரே முட்டபதியில் முகுந்தன் ஹரிநாதன் கிட்ட வருகும் கிருஷ்ணர் வந்து சேர்ந்திடவே மகனை மிக கண்டு மாவிருப்பதொடிலகி உகமாள வந்த உடைய மகனே உனது சடமெல்லாம் வாடி சடைப்பானேன் என் மகனே வடவெல்லாம் என்னோடு வாகுத்துறை நீ என்றனராம் கண்ணே மணியே கருத்து உள்ள நாயகமே விண்ணே ஒளியே வேத தீருவிளக்கே கலியில் மிக இருந்து கலக்கோ மிக அடைந்த மெலிவெல்லாம் சொல்லி விளம்பு நீ என் மகனே நல்ல முனியே நம்மை கலியிலே இருத்திவிட்டு இந்த செம்மைகட்ட தீபாவி கையிலே பிடித்து கொடுத்துவிட்டு கடக்கே நகண்டிருந்த புண்ணியவான் இன்றுதான் பிழைத்து குதித்தாரோ நான் பட்ட பாடு இந்த நாடெல்லாம் அறியும். ஆனால் மகனே, இந்த தொல்லையெல்லாம் உனக்கு எப்படிப்பா வந்தது என்று ஒரு நாள் அவர் வந்து கேட்டாரா? இன்றைக்குத்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது போலும். அவரிடத்தில் போய் நடந்த விவரங்களை வாய் திறந்து நாம் சொல்லக்கூடாது. நடந்தது நடந்தபடியே உடம்பிலே தோண வைக்க வேண்டும் என்று எண்ணங்கொண்ட எம்பெருமான் 6 கால் தொட்டிலே அவிழ்ந்த துணியோடு இருக்கின்ற உபாயத்தை கூட அறியாத நீசர்கள் ஓடி வந்து அவரை பிடித்து இழுத்து தரையிலே தள்ளி அலக்களித்த விதத்தை எல்லாம் தோண வைக்கிறார். தலைமுடியை அசைத்து குலுக்கி அவரை பிடித்து இழுத்த போது குத்தாக அந்த முடி கழிந்து விட்டது. அதை அப்படியே தோண வைக்கின்றார். காலுக்குள்ளாக போட்டு அவரை அடித்து உதைத்து சாட்டையால் வீசி வெடிப்புடங்கால் இடித்து அப்படியெல்லாம் வேதனைகள் செய்த போது சாட்டைப்பட்ட இடத்திலே இரத்த காயங்களும், வெடியால் இடித்த போது ஏற்பட்ட ஊற்றங்களும், கம்பு கொண்டு அடித்த போது ஏற்பட்ட தணப்புகளும், நூல் கயிற்றால் கையை கட்டி இறுக்கிய போது அதில் உள்ள அடையாளங்களும், கன்னத்திலே கம்பு கொண்டு குத்திய போது ஏற்பட்ட வேதனை, நோவு, நொம்பலம், இப்படிப்பட்ட அந்த அடையாளங்களை எல்லாம்
உடலிலே தோண வைத்துவிட்டு நீசர்கள் அவரை கொண்டு 3.25 மாதம் சிறை தண்டனை கொடுத்து என்ன வேதனை செய்தார்களோ, அன்பாக மக்கள் ஐயா வேளைக்கு பால் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று பால் பசு கொண்டு கொடுத்தார்கள். அந்த காலத்திலே இந்த தாழ்ந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்ட மக்கள் எல்லாம் பசுமாடு கட்டி வளர்க்கக்கூடாது, அவர்கள் பால் எடுத்து சாப்பிடக்கூடாது என்ற ஒரு அதிகார சட்டம். எனவே அன்றிருந்த நீசர்கள், உனக்கு எதுக்கடா பசுமாடு, நாங்கள் கொண்டு போகிறோம், நீ கொண்டு போய் அவன் கொட்டறையில் அடைச்சிடுறான். அதிலிருந்து 21 நாள் ஐயா எதுவுமே சாப்பிடாம இருந்தார். அந்த நிலையில் அவருடைய உடம்பு எப்படி ஆகியிருக்கும் அதையும் இந்த அடையாளங்களோடு தோண வைத்து அங்கிருக்கிற மக்கள் யாருமே இதை இப்பொழுது அறிய வேண்டாம் அப்படி என்று திருவுள்ளம் கொண்ட ஐயா நன்றினிய சீசன்மார் 4 பேர் மட்டும் மனதுள் அறியும்படியாக குறியாக அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அந்த 4 சீசர்மார்களும் ஐயா இருந்த தொட்டிலை தோளிலே காவிக்கொள்ள, வந்த 2 முனிவர்களும் சாட்சியாக பார்த்திருந்த 2 முனிவர்களும் வலமும் இடமும் சூழ்ந்து வர, தொடியாக தொட்டில் மிக ஏறி வடிவான முட்டப்பதிதளத்திலே ஐயா வருகிறார்கள். மகன் நொந்து போய் வருகிறான், மன வேதனையோடு வருகிறான், கோபப்பட்டு வருகிறான். நாம் அதை அதிகப்படுத்திடக்கூடாது. அந்த கோபத்தை, அந்த நொம்பலத்தை, நோவ மன வேதனையை ஆற்ற வேண்டும், தணிக்க வேண்டும் என்று நாராயணமூர்த்தியே ஓடோடி வந்து, மகனே வா, வந்தாயோ என்று கட்டி அணைத்துக் கொள்ளுகின்றார். அப்படி கட்டி அணைத்தவர் திடீரென்று அவரை பார்த்து கேட்கிறார், மகனே, உன்னுடைய உடம்பெல்லாம் இப்படி வாடி இருப்பதின் காரணம் என்னப்பா? வடவெல்லாம் என்னோடு சொல்லு. இந்த பாடு படித்து விட்டது யார் உன்னை? கலியில் மிக இருந்து கலக்க மிக அடைந்த மெலிவெல்லாம் என்னிடத்திலே சொல்லு மகனே. கண்ணே, மணியே, விண்ணே, ஒளியே, வேத திருவிளக்கே என்றெல்லாம் மகனை புகழ்ந்து இந்த சம்பவத்தையும் கேட்டவுடனே, அப்பா நம் பேர்ல எவ்வளவு அன்பும் பாசமும், நம் பேரிலே அவர் அழியாத நம்பிக்கை வைத்திருக்கிறாரே, நாம வருத்தப்பட்டுட்டோமே என்று அந்த வைகுண்டர் மனதில் இருந்த கொஞ்சம் வேதனை அப்படியே மாறியது. ஆமா மகனே, நீ இத்தனை நாள் இந்த நாட்டிலே என்ன செய்த? நான் சொல்லிவிட்ட பிரகாரம் 6 வருட அருந்தவத்தை நீ நடத்தினாயா? 1008 இதுவரையிலும் நீ நடந்த சம்பவங்களை, நடத்தியவைகளை என்னிடத்துல மறைக்காம சொல்ல வேண்டும் மகனே, அப்படி என்று கேட்டுக்கொள்ளுகின்றார். அப்போ தந்தையினுடைய பாதங்களை வணங்கி வைகுண்டராஜர் சொல்லுகின்றார், அடித்ததாரி உன்னை அவனிதனில் பெயன் என்று கடுத்தம் அது செய்த கலக்கமெல்லாம் சொல்லு என்றார். சொல்லென்ற மானும் சிவமும் எடுத்துரைக்க வல்ல பலமான வைகுண்டரதுரைப்பார். செந்தூர் கடலில் ஜகலதுக்குள் என்னை வைத்து முந்தையனகை மொழிந்த உபதேசம் தப்பாமல் 6 வருடம் தவசாக மெய்ப்பாவின் வளர்ந்தி வீடு சொத்து எண்ணாமல் கலிகாசி ஆசை கனவில் நினையாமல் அலிக்கான பெண்ணின் ஆசை அணுகாமல் பக்க கீழையாதை பாவீட்டினிதாதை அக்கத்தின் ஆசை அனுப்போல் நினையாமல் நல்ல துணியாசை நளின மொழியாசை சுற்றன ஆசை முதலாய் தின் பண்டத்தின் ஆசை தேய்ப்பு குளிப்பு சிறந்த பொருளாதை தார்பிரியமான சந்தோஷத்தின் ஆசை உமியாசை முதலாய் பேராசையும் வருத்தி
சுவாமி உமதருளால் தொல்புவியில் உள்ளார்க்கு தண்ணீரால் எந்த சர்வ வியாதி முதல் மண்ணிலுள்ளோர் யார்க்கும் வாய்த்த தர்மமாகவேதான் நோய் தீர்த்து வைத்ததல்லால் நேட்டம் ஒரு காசறியேன் வாழ்வில்லா பேர்க்கு வாழ்வு மிக கொடுத்தேன் தாழ்வடைந்தோர்க்கு தாழ்வை விலக்கி வைத்தேன் பிள்ளையில்லா பேர்க்கு பிள்ளை மிக கொடுத்தேன் கள்ளமெல்லாம் நீக்கி கழிவை வரத்தை வைத்தேன்.